புத்தாண்டை வரவேற்க சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதிகளில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கொண்டாட்டங்களையொட்டி சென்னையில் 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். சென்னையில் வழக்கமான உற்சாகத்துடன் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற உள்ளதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன. மெரினா கடற்கரையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரளுவார்கள் என்பதால் இன்று இரவு 9 மணி முதல் மயிலாப்பூர், கீழ்ப்பாக்கம், திருவல்லிக்கேணி, தியாகராய நகர் உள்ளிட்ட 425 இடங்களில் வாகன தணிக்கைக்கு காவல்துறையினர் ஏற்பாடு செய்துள்ளனர். இன்று முதல் நாளை மாலை வரை மெரினா கடலில் மக்கள் இறங்கவோ குளிக்கவோ அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் அதிவேகமாக வாகனங்களை இயக்குபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது விபத்துகளை தவிர்க்கும் வண்ணம் சென்னையில் முக்கியமான 23 மேம்பாலங்களில் இன்று இரவு போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மூடப்படும் என்றும் காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். இதேபோல கோவை, சேலம், மதுரை, திருச்சி உள்ளிட்ட நகரங்களிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள நட்சத்திர விடுதிகளில் கொண்டாட்டங்கள் களை கட்டும் என்பதால் அதற்கான ஏற்பாடுகள் தயாராகி வருகின்றன. விளக்குகள் அமைக்கப்பட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன. காவல்துறை விதித்துள்ள நிபந்தனைகளை பின்பற்றி புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெறும் என விடுதி நிர்வாகங்கள் அறிவித்துள்ளன. இந்த நியூ இயர் 2025 வந்து வரவேற்கிறதுக்கு இங்கே எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. எல்லா கெஸ்ட்டுமே வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. கிட்ஸ்லேருந்து சீனியர் சிட்டிசன் வரைக்கும் எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்காங்க. இந்த நியூ இயர் நம்மளும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில், ஏன்னா அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கையும் கருதி எல்லாமே நம்மளும் வந்து அதை கன்சிடர் பண்ணுறோம். ப்ளஸ் காவல்துறையோட எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் ஒபே பண்ணி இந்த நியூ இயரை வந்து கொண்டாடுறதுக்கான ஏற்பாடை நம்ம செஞ்சுருக்கோம். புத்தாண்டை கொண்டாட புதுச்சேரி நோக்கி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதனால் அங்கு உள்ள நட்சத்திர விடுதிகள் அனைத்தும் நிரம்பி வழிகிறது. புதுச்சேரி நகரத்தின் முக்கிய பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் பெரிய LED திரைகள் மூலம் கொண்டாட்டங்களை காண்பதற்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது.